வணக்கம். நீங்கள் கிர்னி பழத்தை வாங்கிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதைகள் எல்லாம் தூக்கி போட்டுருவீங்களா? இனிமேல் போடாதீங்க. இப்போ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விதைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா உங்களுக்கு குழப்பாக இருக்கும். இதுலேருந்து தனியாக இந்த விதையெல்லாம் எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கழுவணும். தண்ணியை எடுத்ததுமே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வராது. வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் சாம்பலை போட்டு நல்லா கலக்கி கழுவுவாங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்துடும் அந்த குழப்பெல்லாம். இப்போ இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் நல்லா காய வைங்க. இப்போ பாருங்கள், ஒரே நாள் வெயிலில் காய வச்சதும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த பருப்பு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங்ஸில் பசங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம், முந்திரி இதெல்லாம் எப்படி பேக் பண்ணி விற்கிறாங்களோ அதே போல் இந்த விதையும் கூட உங்களுக்கு பேக் பண்ணி விற்றுருப்பாங்க. ஸ்வீட்ஸ்லலாம் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லோரும் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.